அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அரபு கண்ட்ரிலாம் ரொம்ப ஃபேமஸான மந்தி பிரியாணி தான். நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி தம் பிரியாணி, வரி பிரியாணி தான் நம்ம வீட்டில் செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நம்ம எப்படி செஞ்சுருக்கோன்ட்டு மெத்தட் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்மில்லா. ஃபஸ்ட்டு இப்போது நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மசாலாலாம் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்டார் அனீஸ், இது கூட பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 5 ஏலக்காய். மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ட்ரை லெமன் தான். நம்ம இது சூப்பர் மார்க்கெட்லேயும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 days அளவுக்கு இதை லெமன் எடுத்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இது இல்லாமல் நம்ம மந்தி பிரியாணி செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூட கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலாவை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற மசாலாவை ஒரு பிளேட்டில் நான் மாற்றிட்டு, இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துப்போம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூட ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் மேரினேட் பண்ணிடுவோம். பாருங்கள், நான் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கீரி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்போ இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் எல்லா சைடும் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 துண்டு இதே மாதிரி லெக் பீசஸை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மசாலாவுக்கு இந்த பீசஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எல்லா சிக்கன்லையும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 an hour இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். 1/2 an hourக்கு அப்புறமா நம்ம இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக எல்லா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு சிக்கனோட. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்ய ரெடி பண்ணலாம். பிரியாணிக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காவை இதில் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் நல்லா சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். நம்ம ப்ரௌனாக ஆகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ட்ரை லெமன், நம்ம மொத்தமாக 2 ட்ரை லெமன் இந்த மந்தி பிரியாணிக்கு நம்ம சேர்த்துருக்குறோம். கண்டிப்பாக நம்மளுக்கு மந்தி பிரியாணிக்கு இது மஸ்ட்டு. இது இல்லாமல் மந்தி பிரியாணி செய்யவே முடியாது. இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணியில் க்ளீன் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொதி வரட்டும். அடுத்ததாக
நம்ம இதுலேயே நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/2 hour நம்ம ஊற எடுத்து வச்சுருக்குறோம். அந்த சிக்கனையும் இதில் எல்லாத்தையும் ஃபுல்லாக செட் பண்ணுற மாதிரி நல்லா ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க. நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போது இது நல்லா கொதி வரட்டும். நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா வேகிற மாதிரி நம்ம பரட்டி போட்டுகிட்டே இருக்கணும். சிக்கன் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வரணும். இப்போது எல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வெந்தால் போதும். இதோட மசாலா எல்லாம் தண்ணியில் இறங்கிருச்சு. எப்படி சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போது நம்ம 3 கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் வெந்திருக்கனால நம்மளுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலாவை நம்ம தனியாக எடுத்து வச்சோம்னா அது கூட கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளே நம்ம கீறின பாகங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடுலேயும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பீசஸ்லேயும் இதையும் ஒரு 10 minutes அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அடுத்ததாக இப்போது பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 முந்திரியை நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு 10 பாதாமை எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா இந்த நெய்யிலேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துப்போம். இது கூட ஒரு 15 திராட்சையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இந்த எண்ணெய் நெய்யிலேயே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதே எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் ஒரு பீஸுங்களாம் நம்ம எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டனால இது ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை. பாருங்கள், சூப்பராக வந்துருந்துச்சு. 10 minutes கூட ஆகாது. இப்போது ரைஸும் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா பீசஸையும் சிக்கன் மேலே வச்சுட்டு நம்ம சார்கோல் யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ அது ஒரு 10 minutesக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் மந்தி பிரியாணி. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சார்கோல் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ரைஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். சார்கோல் இல்லாமலேயும் நம்மளால் செய்ய முடியாது. அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல்லு கன்ஃபார்மாக இந்த சாப்பாட்டில் இறங்கணும். நீங்கள் அதே மாதிரி இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லியிருக்கோமோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சிக்கன் மந்தி பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.